ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து இந்த ஃப்ளவர் ரொம்ப நாளாக பின்னணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. டைம் பார்த்திங்கனாக்கா எனக்கு 3 டேஸ்க்கு லீவு, அதாவது கடை கிடையாதுங்க. கடை இல்லாத காரணத்தினால இருந்தாலுமே வேலைகள் இருக்குது. இருந்தாலும் எனக்கு ரெஸ்ட்டு சுத்தமாக இல்லை. ஒரு 1.5 மந்த் தான் நான் தொடர்ந்து கடை போட்டுகிட்டே இருக்கிறனால என் உடம்பு செம்ம டயர்டு. இருந்தாலுமே ஒரு சில காரணங்களுக்காக நம்ம கடை ரன் பண்ணி தான் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் கடை கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருந்தேன். சடனாக பார்த்திங்கன்னா பக்கத்தில் கோயில் திருவிழா அப்படிங்கிறதுனால ஒரு 3 டேஸ்க்கு கடை போடக்கூடாதுன்னு சொன்னதுனால சரி ஓகே, நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சுத்தமாக ரெஸ்ட்டே கிடையாது எனக்கும். அதனால் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 1 டே தூங்கினேன். மறுநாள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டு வேலைகள் இருந்தது. அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே சரி இந்த ஃப்ளவர் ரொம்ப நாளாகவே பின்னணும். இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க நான் பின்னி. ஒரு 25 இயர்ஸ் இருக்கும் இந்த பூவை நான் பின்னி. இன்றைக்கி பின்னுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வழியாக உட்காந்து பின்னினேன். நான் இந்த ஃப்ளவர்லாம் பின்னி பார்த்திங்கன்னா ஒரு 25 இயர்ஸ் ஆகுதுங்க. நிறைய ஃப்ளவர்ஸ் நான் பின்னுவேன். குரேஷா ரிலேட்டடாக எது பார்க்குறோமோ அது எல்லாமே நான் பண்ணுவேன். நானுமே பண்ணுவேன், என் சிஸ்டருமே பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு முன்னாடி வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் பார்த்திங்கனாக்கா நான் பின்னிகிட்ருக்கேன். நிறைய ஃப்ளவர்ஸ் பின்னுவோம். டைம் இல்லாத காரணத்தினால எதுவுமே பண்ணுறதில்ல. பாம்பே ஒயர் கூடை, குரேஷா கூடை, பட்டை கூடை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டோர் மேட்டு இதெல்லாமே நாங்கள் பின்னுவோங்க. அழகாக இந்த வாசப்படிக்கு போடுறது, அதுக்கப்புறம் இந்த செவுத்தில் ஒட்டுற வால் ஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் அழகாக இந்த செவுத்தில் ஒட்டுற மாதிரிலாம் நாங்கள் அப்போ நிறைய ஐட்டம்ஸ்லாம் பின்னுவோம். அப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா இப்போ ரெடிமேடாக நிறைய விஷயங்கள் கிடைக்கிது. அப்போல்லாம் ரெடிமேடாக நிறைய விஷயங்கள் கிடைக்காது. நம்மளே கையால் பின்னி நம்ம தான் நம்ம வீட்டை அழகுபடுத்திக்க முடியும். அதனால எனக்கு இந்த ரிலேட்டடான வேலைகள்லாம் ரொம்பவே பிடிக்கும். நிறைய இந்த உள்ளன் ஒர்க்ஸு அதெல்லாமே நல்லா பண்ணுவோம். அதனால் இன்றைக்கி பின்னிகிட்ருக்கேங்க நான். ரொம்ப நாள் கழித்து நான் பின்னுறதுனால கொஞ்சம் லேட்டு. நான் டைம் விட்டு கொஞ்சமாக பின்னி தான் நான் இந்த ஃப்ளவர்ஸை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நடுவில் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வீடு கொஞ்சம் ஒற்றை அடிக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு. அந்த வேலையெல்லாமே பார்த்தேன். ஒற்றை அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சன்லாம் கொஞ்சம் மாப்பு போட வேண்டிய வேலை இருந்தது. அதையும் முடித்தாச்சு. ஹாலும் ரூமும் இன்னும் நான் க்ளீன் பண்ண போகலை. ஹால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அது எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அது க்ளீனே ஆகாது. ஏன்னாக்கா நம்ம கடை வச்சுருக்கிறனால நிறைய இந்த அரிசி இந்த ஐட்டம்ஸ் கடை ஐட்டம்ஸ்லாமே வரும். கடை ஐட்டம்ஸ்லாம் வரதுனால அது அப்படியே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பெரும்பாலும் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே திரும்ப அந்த அரிசி மளிகை ஜாமான் அது எல்லாமே எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, அதனால் அப்படி தான் இருக்கும். அதே போல் பாத்திரமும் கடை இருக்கிறனால பாத்திரமும் கொஞ்சம் அதிகம். இது வீடு கொஞ்சம் சின்ன வீடு அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நானும் பாத்திரம் வைக்கிறதுக்கு இடம் தேடுறேன். ஆனால் எனக்கு கிடைக்கல. இருக்கிற வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். சரி, நம்ம இந்த வீட்டில் வேறு ஸ்டாண்டு தான் ஒன்று வாங்கி வைக்கணும். ஆன்லைனில் தான் பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு ஒன்று வாங்கணும். அதாவது இந்த பெரிய ஸ்டாண்டாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்டாண்டு தான் வாங்கி வைக்கணும். அது பார்த்துட்டு வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதனால் பார்த்திங்கனாக்கா இந்த வேலைகளும் கொஞ்சம் போயிட்டே இருக்குது. துணியும் வாஷிங் மிஷின் திரும்ப ரிப்பேர் ஆகிடுச்சிங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் தான் ஓடினது. அது என்ன காரணத்தினால திரும்ப ரிப்பேர் ஆனதுன்னு எனக்கு தெரியலங்க. என்கிட்ட வாஷிங் மிஷின்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் ரிப்பேர் ஆனதில்லைங்க. இந்த மிஷின் தான் ஏதோ ரிப்பேர் ஆகுது. இல்லை இந்த வீட்டில் வாட்டர் ஃப்ளோ அந்த ப்ரெஷர் கம்மி பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியலங்க. பொருள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா தண்ணியே இங்கே சரியாக வராது. அதனால் பார்த்திங்கனாக்கா எனக்கு ஒரு டவுட் என்னன்னாக்கா தண்ணியோட அந்த ப்ரெஷர் இல்லாததுனால மிஷின் அடிக்கடி வீணாகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் டைம் இப்போது வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்ணுறவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். அவர் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. சப்போஸ் அவர் நாளைக்கு வந்தார்னா எவ்வளோ ஆகுது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா, பையன்தான் கேளு மம்மி, கேட்டுட்டு சரி பண்ணிக்கோங்க. கடை வேலையும் பார்த்துட்டு துணி துவைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. மிட் நைட்டில் துணி துவைக்கிற மாதிரி இருக்குது. பகலில் என்னால் துவைக்க முடியல. கடை தெருவுக்கு போகிறது வர்றது
அந்த வேலையே சரியாக இருக்கிறனால என்னால் வந்து துணி துவைக்க முடியல. அதே போல் வெயிலும் அதிகமாக இருக்கிறனால என்னால் வந்து ஓவர் ஸ்வெட்டிங்கு, வீடே ரொம்ப சூடாக இருக்குது. அதில் இன்னும் இந்த துணியெல்லாம் துவைக்கணும் அப்படின்னா மலப்பாக இருக்குங்க. தூங்குறதே 3 மணி அப்படிங்கிறதுனால ரொம்ப மலப்பாக தான் இருக்குது. இதெல்லாமே மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு இன்றைக்கி சமையல் வேலையும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சுட்டு எறா இருந்துச்சு, எறா கிரேவி வச்சேன். எறா கிரேவி வச்சுட்டு ரைஸ் வச்சு முடிச்சிட்டேன். நைட்டுக்கு ஏதாவது செய்யணும். தோசை ஏதாவது ஊற்றுவோம், இல்லைன்னா சாப்பாடே இருக்குது, சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப துணியெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேங்க. துணியெல்லாம் துவைக்கணும். துணி வந்து நான் கொஞ்சம் ஈவினிங் மாதிரி தான் துவைப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். கிளைமேட் வந்து கூலிங்காக இருக்கும்போது நம்ம துவைச்சிட்டோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. துணி துவைச்சிட்டோன்னா இதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணாக்கா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் துணி போடணும் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன். சப்போஸ் ஒரு வாட்டி இல்லைன்னா 2 வாட்டி அவ்வளோதான் போடணும். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணும்போதே வந்து கொஞ்சம் லோடு வந்து ரொம்ப இழுக்க மாட்டேங்குது, கொஞ்சம் கம்மியான துணி போடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால வந்து நான் இனிமேல் ரிப்பேர் பண்ணால் சப்போஸ் முதல்ல டெய்லி அன்னன்னைக்கு துணியை நான் அப்பப்போ துவைச்சிருவேன். சப்போஸ் ஒரு சில நாளில் துவைக்க முடியலன்னா மறுநாள் போடும்போது கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு தரம், அப்போ சப்போஸ் ஒரு நாளைக்கு 2 தரம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம மிஸ் ஆயிடுச்சுனாலும் ஒரு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக துவைச்சி போட்டுருணும். கொஞ்சம் கொஞ்சம் துணியாக இருக்கும்போதே துவைச்சிடணும். ஏன்னா வாஷிங் மிஷின் இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் வந்து துவைச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். முதல்ல வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுறவர் வந்து எவ்வளோ கொட்டேஷன் கொடுக்குறாருன்னு தெரில. கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த எலக்ட்ரானிக்கல்ஸ் பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செலவு தாங்க. அது எல்லாமே வந்து எப்போ பார்த்தாலும் செலவு வச்சுக்கிட்டே தான் இருக்குது. பொருட்கள் வாங்குறத விட அதை மெயின்டைன் பண்ணுறது தாங்க பெரிய விஷயமா இருக்குது. ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போது கூட கஷ்டம் தெரியல. அது வந்து ரிப்பேர் ஆகும்போது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப ஒரு கையே உடஞ்சி போன மாதிரி ஆகிடுது. ஒவ்வொரு பொருளுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காட்டி அதை ஆளை பிடிக்கணும். அதை ஆளை பிடிச்சி அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காட்டியுமே போதும்னு ஆகிடுது. அதே போல் தான் என்னோடய ப்ரீத்தி மிக்ஸியும் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ ரிப்பேரு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எடை மிஷின், பெரிய எடை மிஷினு ரிப்பேராக இருக்குது. இன்னொரு சீலிங் மிஷினு ரிப்பேரு. அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் பாரிஸ்க்கு தாங்க போகணும். எடை மிஷின்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அது எல்லாமே பாரிஸில் தான் எடுத்துகிட்டு போய் ரிப்பேர் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம பாரிஸ்லாம் போகிறோன்னா 1 டே ஃபுல் டேவும் ஆகிடுங்க நம்ம போயிட்டு ரிப்பேர் பண்ணிவிட்டு வரத்துக்காட்டியும். அது வந்து இன்னொரு நாளைக்கு தான் வந்து அதெல்லாம் பிளான் பண்ணணும். இப்போ வந்து சூழ்நிலை வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறனால அந்த மிஷின்ஸ்லாம் இப்போ எடுத்துகிட்டு நம்மளால் போக முடியாது. ஏன்னா எடை மிஷின்லாம் வந்து நான் ஏதாவது எடை போடணுன்னா கடையில் இருக்கிற அந்த சின்ன மிஷினை தான் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மினி எடை மிஷினை எடுத்துகிட்டு வந்து தான் நான் வந்து எடையே போடுறேன். பெரிய எடை மிஷின் என்கிட்ட இருக்குதுங்க. அது ரிப்பேருங்கிறதுனால என்னால் பண்ண முடியல. அது ஏதோ வந்து ஒயர் வந்து ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது. அந்த ஒயர் மாற்றணுன்னாலும் பாரிஸ் போனால் தான் மாற்ற முடியும். ஒரு வழியாக அந்த ஃப்ளவர் வந்து போட்டு முடிச்சிட்டேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது எல்லாமே வந்து எப்படி வேணாலும் நம்ம முடியில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்படி தாங்க என்னோடய லீவ் டேஸ் வந்து நான் சும்மாவே இருக்க மாட்டேங்க. ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். இருந்தாலுமே வந்து ரொம்ப உடம்பு வந்து டயர்டாக தான் இருக்குது. டயர்டாக இருந்தாலுமே வந்து இந்த லீவ் டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. அப்புறமா தீபாவளி அதெல்லாமே வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு வந்து நானும் முடிஞ்ச வரைக்கும் இந்த துணி துவைக்கிற வேலை, வீடு க்ளீன் பண்ணுற வேலை இதெல்லாம் முடிக்கணும். நாளைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பீரோவில் இருக்கிற துணி எல்லாமே எடுத்துகிட்டு திரும்ப வந்து பீரோவில் எதெல்லாம் தேவையோ தேவையில்லாத துணி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு திரும்ப எல்லாத்தையும் அடுக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இப்படி தாங்க என்னோடய லீவ் டைமில் வந்து இப்படி தான் என்னோடய டைமை வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நிறைய வீடியோஸ் வந்து பண்ணணுங்கிறது தான் ஆசை. இருந்தாலும் வீட்டு வேலைகள்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருக்கிறனால என்னால் அதெல்லாம் இப்போ வந்து பண்ண முடியாது. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகளை தான் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்துகிட்ருக்கேன். ஹோட்டலுங்கிறது வந்து எப்போதுமே வேலை இருக்கும். இந்த ஹோட்டல் தொழிலேருந்து நமக்கு எப்போ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்குதோ அப்போ தான் நம்மளுடைய இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் அது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். பரோட்டா ஆர்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கும் யாருக்கும் பரோட்டா தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய ஜியாஸ் கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.